வருத்தங்கள் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு? லவ் எக்ஸ்சேஞ்ச் தான் பார்த்தேன். ஓகே. அங்க இருந்த எல்லார் மேலேயும் அவர் அன்பு வச்சிருக்காரு, அவ்வளவு அன்பையும் எல்லாம் சேர்ந்து அவர் மேல வச்சிருக்கிறது. ஸோ அது ஒரு குடும்ப திருவிழா, ஒரு ஃபேர்வெல், விஜய் சாருக்கு ஒரு டிசர்விங் ஃபேர்வெல். அந்த இடத்துல அவர் எப்படி செரிஷ் பண்றாங்க மக்கள், வேற நாடு, அந்த வேற கவர்மெண்ட், அந்த இடத்துல இப்படி ஒரு கொண்டாட முடியுமா? அது அந்த ஊருக்கு ஒரு ரெக்கார்டா மாறுமா? அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ரிசப்ஷன் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் மலேசியாவை விஜய் ஸ்தம்பிக்க வச்சிருக்காருன்றாங்க. ஒரு ட்ரம்ப் பண்ண விஷயம், ட்ரம்புக்காக பண்ண விஷயம் விஜய்க்காக நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. ஒரு 80,000 பேர், அதை தொடர்ந்து 1,00,000 பேர் அங்க வந்திருக்காங்க அப்படின்றாங்க. எதனாலங்க இது? அந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு உண்டானவர், பொதுவானவர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். கொண்டாடக்கூடியதுல அதிகமா நம்ம தான் இருக்கிறது. போட்டி போடுறாங்க எல்லாரும். நீங்க இப்ப வெளிநாட்டுல இணைஞ்சிருச்சு, ஏன் இந்த கொண்டாட்டம்? இல்ல, ஆக்சுவலி நம்ம வந்து நல்ல தலைவர்களை வந்து முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து இழந்துட்டோம். சில நல்ல தலைவர்களை கொண்டாட மிஸ் பண்ணிட்டோம். அப்ப வந்து நிஜமாவே ஒரு நல்ல தலைவர், நல்ல காஸ்க்கு, ஒரு நல்ல மனசோட வராரு அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து அது ஒரு தேவையா இருக்கு. நீங்க கேப்டன் அண்ணனை மிஸ் பண்ணது வந்து எவ்வளவு பெரிய ரிக்ரெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இறந்த அன்னைக்கு எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் மனசளவுன்னு தெரியும். இவங்க ஃபார்ம் பண்ற அந்த அரசியல் நரேட்டிவ்க்கு எல்லாரும் விழுந்துட்டோமே அப்படின்றது எல்லாரோட குற்றச்சாவே இருந்துச்சு. அப்ப அதெல்லாமே வந்து அக்யூமுலேட் ஆகுது. இப்போ ஒரு தமிழ் சமூகம்னு பாத்தீங்கன்னா 140 150 நாட்டுல இருக்கிறோம். அவ்வளவு பெரிய தமிழகத்திற்கும் தலைநகரம் தான் இந்த தமிழ்நாடு, இந்த மாநிலம். சோ இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆளுமையும் எந்த ஒரு சிறந்தவங்களையும் வந்து இந்த மாநிலத்துக்குள்ள சுருக்கிட முடியாது. அவங்க வந்து எல்லார் மனதிலும் விஸ்தரிச்சு வாழக்கூடிய ஒருத்தர். அதை தான் நம்ம வந்து பிராக்டிகலா நம்ம இங்க சொல்லும் போது புரிய மாட்டேங்குது எதில் இருக்கவங்களுக்கு. அது வந்து ஒரு ட்ரோலா பாக்குறாங்க. என்னடா ஓவரா. இப்போ நானே வந்து நீங்க கேட்கும்போது விஜய் பத்தி மீட் பண்ண பத்தி கேட்கும்போது நான் வந்து அது எனக்கே தெரியாம ஹாப்பினஸ் வந்து சொல்றேன். ஆமா, இவர் உலக தலைவர் பார்த்துட்டு வந்தாரு, பாருங்களா உலக தலைவர் தான் அவரு, ஏன்னா மலேசியா கொண்டாடுது அப்படின்றத அங்க புரியாது. ஸோ இதை சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஆனா அது அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், அந்த ஜனநாயகத்துக்கு அந்த ஜனநாயகனை அந்த ஜனம் கொண்டாடுறது தானே, அவ்வளவுதான். பிராக்டிகலா ப்ரூவ் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு புரியல, ஏன்னா நீங்க அப்படி எந்த அரசியல் அணுகல. ஒரு நல்ல வந்து அந்த மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க இதுதான் ப்ரூஃப். எல்லாருக்குமான தலைவர் அப்படின்றது எதுல தெரியுதுன்னா, ஒரு மலேசியா கவர்மெண்ட் அவரை எப்படி பொக்கிசமா கூட்டிட்டு வராங்கன்றது மட்டும் நம்மளுக்கு முடியுது. அரசாங்கத்துக்கு அவ்வளவு தேவையே இல்லை. முன்னாடி ஒரு 10 வாகனம், பின்னாடி ஒரு 10 வாகனம், கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி ட்ரம்புக்கு இணையா அந்த அளவுக்கு பாதுகாப்புகள். இப்படிதான் இவரை நம்ம பாத்துக்கணுமா? இல்லங்க, நான் என்ன சொல்றேன், அது வந்து ஒரு மரியாதையா கொடுக்குறேன். மரியாதை. ஏன்னா இவ்வளவு பேரோட மனதை வென்ற ஒருத்தர், மக்களை வெல்ல போற ஒருத்தர், அப்ப எதிரிகளை வீழ்த்தின ஒருத்தர், இன்னும் வீழ்த்த போற ஒருத்தர் போது அந்த ஒரு மனிதனுக்கான ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம் இருக்கு இல்லையா? அது அவருக்கு தனிப்பட்ட மரியாதை மட்டும் கிடையாது. இந்த அங்க வந்த 1,00,000 பேரும், இதை பார்க்க போற 10 கோடி பேருக்குமான ஒரு மரியாதை. அப்ப இது வந்து மக்களாட்சியில தான் எல்லாரும் வாழ்றோம். சோ மக்களின் வரவேற்பு யாருக்கு இருக்கோ அவர்களை மதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. முன்னாடி கூட ஒரு இடத்துல பேசியிருந்தேன், இந்த கரூர் துயரத்துக்கு பின்னாடி விஜய்ன்றவர் யாரு, அவர் எந்த மாதிரியான சித்தாந்தத்தில் கூடிய தலைவர் அப்படின்றத பல உலக நாடுகளை சேர்ந்த தூதர்கள் இங்க விசாரிச்சுதான் நம்ம செய்திகள் பார்த்தோம். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, ஏன்னா நம்ப மாட்டாங்கிறதா சொல்றேன். ஓகே. இங்க ரைசா ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியோட தலைவரோட சித்தாந்தத்தை ஏன் பாக்குறாங்கன்னா, இவரோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இவர் வந்து இந்த நாட்டோட பாலிசி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், இந்த தலைவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மற்ற நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன், டிப்ளமசி பார்க்கணும், மற்ற நாட்டில் வாழக்கூடிய இந்த தமிழ் பேசும் மக்களுடைய டயஸ்போரா பார்க்கணும். இவங்க எல்லாரும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவார். நாளைக்கு ஒரு நல்ல திட்டமே இவர் வாயில சொன்னா அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்ப இந்த மாதிரி ஒரு தலைவர் எந்த சித்தாந்தத்தை போட்டுருக்காரு, அவர் மக்களுக்கு என்ன நினைக்கிறாரு, இவர் நாளைக்கு ரைஸ் ஆகும்போது இது என்ன மாதிரியான ரெபர்கஷன்ஸ், என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்துறது தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. அது எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இதை உருவாக்கல, அது தானா ஜனசக்தி உருவாகிறத ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அதோட வெளிப்பாடு நீச்சி தான் இன்னைக்கு நீங்க மலேசியாவில் பார்க்கக்கூடிய வரவேற்போம். அது இங்க உங்களுக்கு புரியல. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டால நம்மளே ஒரு காழ்ப்புல வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் ஹவ் இட் வர்க்ஸ். அவரோட ஒரு ஃபேர்வெல் படத்தை சிறுமைப்படுத்த முடியாதா, வீழ்த்திட முடியாதா, நீங்க அவ்வளவு வேலை நடக்குது முடியாதுன்றது பதில். ஏன்னா ஜனசக்தி கிட்ட தான் திரும்ப அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது.